வணக்கம். நேற்றைய தினம் கரூர்ல நடந்த அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? நடிகர் விஜய பார்க்கறதுக்காக வந்த அந்த மக்கள்ல 40 பேர் இறந்திருக்காங்க. நேத்தே நான் வீடியோ பதிவு போடணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே என்னால பேசவே முடியலங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்க, அங்க இருக்கிற வயசானவங்க, இளைஞர்கள்லாம் பார்க்கறப்போ மனசு அப்படியே பதைக்குதுங்க. இதை நம்ம அரசியலுக்காக எடுத்துக்க வேணாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நம்ம பேசலாம். ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க வீட்டில் இருக்கிற பெத்தவங்க பிள்ளைங்க பாவம் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. இதுல எத்தனை பிள்ளைங்க காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எத்தனை இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. பச்சை குழந்தைங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை கேட்டுச்சா நான் விஜய் பார்க்க வரேன்னு? எதுக்கு அந்த குழந்தையெல்லாம் அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க போங்க. அதுக்குன்னு சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போய் அப்படி உயிரோட அந்த குழந்தை என்ன தவிச்சிருக்கும். அந்த குழந்தை இறக்குற நேரத்துல யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு மன வேதனைப்பட்டிருக்கும், உடம்பு அவ்வளோ வலிச்சிருக்கும். நம்மளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அது நினைக்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டிவியில பாக்குறப்ப மனசு அப்படியே நொறுங்கி போச்சுங்க. ஐயோ இத்தனை பிள்ளைங்க செத்து போயிட்டாங்களேன்னு பாக்குறப்பவே என்னால பேச முடியல. சத்தியமா நேத்து நான் பேசுறதுக்கு போன் எடுத்தேன், அதனால என்னால எதுவுமே பேச முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், மக்கள் தான் நம்ம மாறணும். தயவு செஞ்சு மக்கள் மாறுங்க. நடிகர் படத்துல இருக்கிறாரு, அவர் படம் நடிச்சுட்டு ஹீரோவா எல்லாரையும் காப்பாத்துறாரு, நேர்லயும் காப்பாத்துவாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுல நான் விஜய் அவர்களை பத்தி இங்க நான் பேச வரலங்க. ஏன்னா அவரை அவர் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த இங்க நான் கேட்கறதுக்கு வரேன். ஏன்னா எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க, இந்த விஜய் கூட இருக்கிற அந்த தொண்டர்கள்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க 10 நிமிஷத்துல எப்படி சிஎம்க்கு தெரியும் இந்த நியூஸ், 15 நிமிஷத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, 20 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல எப்படி பிரதமர் இரங்கல் செய்தி சொல்றாரு அப்படின்னு கேட்கிற தற்குறிகளே, நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா தெரியாத பேசுறீங்களான்னு தெரியல. டிவியில நிமிஷத்துக்கு நிமிஷம் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிஎம் அவ்வளோ பெரிய இந்த தமிழ்நாட்டை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் கூடமா தெரியாது? இதை பார்த்துட்டு எப்படி 10 நிமிஷத்துல தெரியும்னு கேக்குறீங்க? அங்க இருக்கிற கரூர்ல இருந்து அவசரமா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு. அவரை பார்த்துட்டு எப்படி நீங்க உடனே வந்தீங்கன்னா, ஏங்க அது அவருடைய டிஸ்ட்ரிக்ட்ங்க, அங்க அவர் தான் எம்எல்ஏ, அப்ப அவர் தானே பார்க்கணும். பக்கத்துல இருந்து அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் உட்காந்து துக்கம் தாங்காம அழுகிறாரு. அதை பார்த்துட்டு சில பேர் சொல்றாங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. ஏங்க டிவியில அந்த குழந்தைய பாக்குற நமக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகைய. நேரில் போய் அத்தனை பிள்ளைங்க அந்த சடலத்தை பார்த்துட்டு எப்படி அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசுங்க. பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. எப்படி தெரியும்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 8:45க்கு இங்க நாமக்கல்ல மீட்டிங்னு சொன்ன விஜய் எங்க சென்னையில இருந்தே 8:45க்கு தான் கிளம்புறாரு காலையில. அதுக்கப்புறம் நாமக்கல் இங்க கரூர்ல 12 மணிக்கு மேல மீட்டிங்னு சொல்லிட்டு 12 மணி அந்த டைம்க்கு அவங்க டைம் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல வராரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் கேப் விட்டு அந்த நேரம் அந்த கரூர்ல அந்த இடத்துல மக்கள் சாயந்தரம் அவங்கவுங்க வீட்டுக்கு போற நேரம், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறது, அந்த இடத்துல தொழில் அதிகமா நடக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு போற நேரத்துல கூட்டம் வரத்தான் செய்யும். ஸோ அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு. தற்குறிகளே, நீங்க எடுத்து உங்க யூடியூப்ல பாருங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க கேட்ட இடம் பைபாஸுங்க, மூணு ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிற இடம். அந்த இடம் ரோடு சின்னதா தான் இருக்கு. அங்க அவங்க எப்படி கொடுக்க முடியும்? ரோடெல்லாம் எப்படி, பஸ் எல்லாமே லாரிலாம் எப்படி போகும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ வாய் இருக்குதுங்கிறதுக்காக குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றீங்க. அதுக்கப்புறம் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய மாவட்ட செயலாளர் போயிட்டு அனுமதி கேட்டிருக்கிறார். 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பேடை அப்படியே எடுத்து காமிக்கிறாங்க, அனுமதி வாங்குறீங்க. சரி, அப்படியே இருந்தாலும் 10,000க்கு மேல நபர்கள் வந்தா கூட ஒரு 20,000 பேர் வருவாங்கன்னு கணிச்சுதான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்க கேட்ட இடம் தான்.
அந்த இடத்த வந்து உங்களுக்காக அனுமதி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல தான் வந்து அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, கரண்ட்டை கட் பண்றீங்க. ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட புத்தி சோதனை இருக்கா என்னன்னு தெரியல. அத்தனை பசங்க அந்த கரண்ட் கம்பி மேல ஏறுறாங்க, கம்பி மேல ஏறி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பக்கத்திலேயே டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவீங்க? நீங்க ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணலன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பார்க்காத இருந்தா கூட பரவாயில்ல, லைவ்ல பாக்குறப்ப நமக்கே தெரியுது இவங்க எல்லாம் குரங்கு குட்டி மாதிரி மேல ஏறது. பக்கத்துல மரம் இருக்குதுங்க, மரத்துல இருந்து குதிச்சு எத்தனை பசங்க இறந்து போயிருக்கிறாங்க. மரத்து மேல ஏறி மரக்கிளை உடைஞ்சு விழுந்து அத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி யாரு உங்களை ஏற சொல்லுது நான் கேக்குறேன். ஏங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க. கட்சியில இருக்கிற இந்த அதிகாரி உங்களுடைய கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களுடைய இயக்கத்துல இருக்கக்கூடிய செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுல கொஞ்சமாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்களா? உங்களை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வராங்க. ஏங்க ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பிஸ்கெட் பாக்கெட், குழந்தைங்க எத்தனை குழந்தை பசியில செத்து போயிருக்கு தெரியுமா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படியாவது பாத்துணுங்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை குழந்தை தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாம எத்தனை குழந்தைங்க இறந்து போனதை போட்டு காமிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க என்னால பார்க்கவே முடியல. அந்த அந்த குழந்தை வந்து வாயிலெல்லாம் ரத்தம் வந்து அப்படி கிடக்குது. நீங்க எடுத்த உடனே சொல்றீங்க இதெல்லாம் யாரோ பண்ண சதின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எங்க சதியாவே இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு திமுக காரங்க வந்துட்டாங்க, உடனே வந்துட்டாங்கன்னா அவங்க வராத வேற யார் வருவாங்க? வந்து அவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. ஏங்க போலீஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், தடியடி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, மனசாட்சி இல்லாம. காலையில நடந்த நிகழ்வுகளை நீங்க எடுத்து பாருங்க, யூடியூப்ல தெரியும் உங்களுக்கு. அதுல ஒரு போலீஸ்காரரை எப்படி தெரியுமா அடிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் வந்து அவர் பேசுறப்ப எதிர்த்துக்கிட்டு வராங்க, அடிக்கிறதுக்கு வராங்க நிறைய பேர். அப்போ அந்த இடத்துல காவல்துறைக்கு மதிப்பு இல்லாத அளவுக்கு நடந்துக்கிற அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மரத்துல ஏறுற பசங்களை ஏறுங்கன்னு விட சொல்றீங்களா அடிக்காம? அவங்கள தடியடி நடத்தினாலும் ஏன் நடத்துறீங்கன்னு கேக்குறீங்க. நடத்தாம விட்டாலும் நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணல, அதனால தான் அவங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி வந்தாலும் இப்படி பேசுனா நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நம்முடைய முதலமைச்சருக்கு கேட்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அவங்க எல்லாத்தையும் அடக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவர் போடணும். இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர்றவங்கள ஒரு கயிறு மாதிரி கட்டி அவங்க இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய நிர்வாகிகள் இந்த வேலையை செஞ்சிருக்கணும், உள்ள வரக்கூடாதுன்னு. காவல்துறை என்ன பண்றாங்கன்னா சுத்தி நின்னுக்கிட்டு அங்க இருக்கிற மக்களை விடாம எப்படி நின்றுட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த கூட்டம் அந்த வண்டி பின்னால போகுதுங்க, விஜய் வர அந்த பஸ் பின்னால போறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஏங்க வர்றதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் ஆச்சு ஊர்ந்துக்கிட்டு, போகும்போது எப்படி 40 நிமிஷத்துக்கு போனீங்க? திருச்சியில போய் ஃப்ளைட் ஏறி போறதுக்குலாம் உங்களுக்கு தெரியுது. ஏங்க நீங்க போறதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏங்க 30 உயிர் போயிடுச்சு, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க சார்னா, அவ்வளோ தெனாவட்டா எதுவுமே சொல்லாத இவர் போறாரு வேகமா. அங்க போய் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு இதயம் நொறுங்கி போச்சுன்னு போஸ்ட் போட்டா, ஏங்க இது மக்களுடைய உயிர். நீங்க அப்படி கிள்ளிக்கீரையா நினைச்சுக்கிட்டீங்க. மக்களுடைய உயிர்னு இல்ல, உங்களுக்கு சாதாரணம் எல்லாமே இல்ல. யோசிச்சு பாருங்க, நீங்க போய் உட்காந்துக்கிட்டீங்க, நீங்க பணம் இன்னைக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செத்து போன அந்த மக்கள் வருவாங்களா? இதுக்கு வந்து முழுக்க நான் நடிகர் விஜய் அவர்களை மட்டும் நான் சொல்ல மாட்டேங்க. மக்கள் தயவு செஞ்சு திருந்துங்க, இதுக்கு மேலையாவது திருத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க அவங்க வந்து விஜய பார்க்க போறேன்னு சொன்னா அப்பா அம்மா ஒரு குச்சை எடுத்தாவது பிள்ளைங்க அடிச்சு வீட்டுல உட்கார வைங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய உயிர் முக்கியங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் பெரியவங்கெல்லாம் கூட அங்க போய் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு தயவு செஞ்சு மாறணும். உங்களுடைய தலைவர்களை என்னைக்குமே திரையில தேடாதீங்க, நேர்ல பாருங்க. உங்களுக்காக யாரு நல்லது செய்வாங்க அப்படின்னு தேடி பிடிச்சி அவங்கள பாருங்க. ஸோ நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க நான் சொல்ல கிடையாதுங்க. பொதுவாக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, திமுக காரங்க வராங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறீங்களே,
நடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிக்கிறாங்கல்ல. யோசிச்சு பார்க்கணுங்க, களத்துல யாரு நிக்கிறாங்க? போலீஸ்காரங்களை அவ்வளவு குறை சொல்றீங்களே, எத்தனை போலீஸ் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக துடிச்சு ஓடுனாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம். டிவில அந்த லைவ்ல எல்லாமே பார்த்தோம். ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு போறாரு, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. அவ்வளவு துணையா இருந்த போலீஸ்காரங்களை மனசாட்சியே இல்லாம குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி நாக்கு வருது? நாக்கு கூசலையா உங்களுக்கு? இவர் பேசிட்டு இறங்குறப்பவே அங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. இத சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் இறங்கவும் இல்லை. அந்த இடத்துல ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்காமையே அங்கிருந்து மறுபடியும் மைக்ல பேசிட்டு கடைசியில ஒரு குழந்தை காணா போச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு போறியே. உன் வீட்டு பிள்ளையா இருந்தா அந்த மாதிரி போயிடுவியா? உங்களை பாக்குறதுக்காக தான் அந்த பிள்ளைங்க காலையில இருந்து நின்று இருக்கு. அந்த புள்ள உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு கூட தெரியல. அவர் சொன்ன பேர் இருக்கிற புள்ள உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாம மனுஷங்க நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்கறாங்க, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியுது, காவல்துறையை அனுப்பணும், ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு. ஏங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அனுமதி எப்படி கேட்டாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமலே தற்கூரி மாதிரி பேசாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சாதாரணமா பேசுறதுக்கு, சும்மா படத்தை பார்த்துட்டு பேசுறதுக்கு, சும்மா வாய் இருக்குதேங்கிறதுக்காக எதை வேணாலும் பேச முடியாதுங்க. இங்க ஒரிஜினலா என்ன நடந்திருக்கு? இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்? யோசிச்சு பாருங்க. இதை தயவு செஞ்சு மக்களாகிய நாம இதுக்கு மேலேயாவது மாறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.